கோடி கோடி நமஸ்காரம் உப்பாதம் பணிந்தேனப்பா என்னாலும் பாதம் பணிந்தேனப்பா அண்டா டக்குற மாதிரி இருக்கிறீங்களே ஆமாட்ட முள்ளில பார்த்தனா அப்பா எனக்கு உரங்க போடுறாரா ஜனமரமே நிக்கிறேன் கூத்து வாத்து தெரியாது ஐயா எங்க படிச்சீங்க ஐயா வெளிநாடு வெளிநாடு இங்க எங்கேயுமே கிடைக்கல வெளிநாட்டுலதான் யார் ஒரு மன்னன் உங்களை மாதிரி ஆளா தாங்க எல்லாம் நாடு கெட்டு போயிடுச்சு சத்தியமா கெட்டு குட்டி சவரா போயிடுச்சு நம்ம நாட்டுல கல்வி கிடையாதா பாடசாலைகள் கிடையாதா என்னதான் கிடையாது சொல்லு பாப்போம் வெளிநாட்டுக்கு போய் படிக்க வச்சுக்கிறீங்க ஏன் படிக்க வைக்கணும் ஏங்க அங்க வாங்க சொல்லுமா உங்களை நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க எனக்கு பதில் சொல்லணும் அதான் கேள்விக்கு நீங்க யாரு பிரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் அரசு பள்ளி வந்துட்டாரு பேர் வாத்தியார் அவரு பேசிக்கிறாங்க சேனத்தை உங்களை மாதிரி எனக்கு தெரியுமா தெரியும் வாத்தியாரியா தீனி துண்ட வாத்தியாரியா ஐயா வாங்க ஐயா பிரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் தனியார் ஸ்கூல் தனியார் பள்ளி அப்படி சொல்லு சரி ஏதோ ஒன்று சொல்லு மாவன ஜட்டில சிப்பி போற ஐயா சொல்லு நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லணும் சரியாக பணம் கொடுத்து படிக்க வச்சுக்கிறாங்க பணமே இல்லாத படிச்சேன் ஐயா ஐயா எல்லாமே எனக்கு ஃப்ரீ சத்தியமா பேக் ஃப்ரீ சட்டை ஃப்ரீ பேட் ஃப்ரீ புக்கு ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன் எல்லாமே எனக்கு ஃப்ரீ என் குடும்பம் அது மாதிரி குடும்பம் உங்க குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் பக்கத்து வீட்டு இதே மாதிரி தான் எங்க வீட்டு பக்கத்துலாம் சண்டையா சச்சரமா நடக்கும் பக்கத்து வீட்டுல இருக்கிற பொம்பளை போய் அவன் பிள்ளைய பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துச்சான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து வச்சுக்கிறாங்க படிச்சு பக்கத்து வீட்டுக்கும் அது பக்கத்து வீட்டுக்கும் அவ்வளவு சண்டைங்க ஐயா இவன் முன்னாடி கேட்கறது அவன் புள்ள பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறான் நம்ம புள்ள படிக்க கூடாதா அவன் புள்ள ஏதோ வேலை செய்யறாங்க 10 ரூபா சம்பாதிக்கிறாங்க அவங்க எதுவும் படிக்க வைக்கலாம் நம்மளால முடிஞ்சது ஏதோ கழனி வேலை செய்யறோம் இருக்கிற வேலை செய்யறோம் நம்ம அத என்ன சொல்லுவாங்க கை கேத்த அப்படி சொல்லுவாங்க ஐயா அது மாதிரி ஏதோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் தான் படிக்க வைக்க முடியும் படிக்கிற பிள்ளை எங்க இருந்தாலும் படிக்கும் அது அரசு பள்ளியா இருந்தாலும் சரி தனியார் பள்ளியா இருந்தாலும் சரி படிக்கணும்னு ஒரு பிள்ளை நினைச்சிருச்சாங்க அந்த பிள்ளை எங்க இருந்தாலும் கண்டிப்பா படிக்கும் சத்தியமான உண்மைதான் அன்னைக்கு வாஜர் அடிக்கும் போது திருப்பி வாஜர் அடிக்காத ஒழுங்கா உதவாங்கி படிச்சதுனாங்க அந்த புத்தி தானே இங்க என்ன ஆச்சு அன்னைக்கு நான் செஞ்சாங்க நீ நான் ஓட்டு உதவாத உண்மை வருமானுக்கு சத்தியமா போங்க வாஜர தேர்த்து வாஜர ஜக்கி ஓட்ட விடுங்க ஐயா அதனால அவங்கதான் இப்படி படிக்க வைக்கிறாங்க அவங்க இப்படி படிக்க வைக்கிறாங்களா இருக்கவே கூடாதுங்க ஏற்றத்தாழ்வு இருக்க கூடாது நான் கேட்கிற கேள்வி நீங்க பதில் சொல்லணும் பிரைவேட் ஸ்கூலா கவர்மெண்ட் ஸ்கூலா கொட்டை இல்லாத பழம் என்ன பழம் கொட்டை இல்லாத பழம் வாழைப்பழம் யார் சொன்னது வாழைப்பழமா இல்ல பலாப்பழம் ஆனா பலாப்பழத்துல கொட்டை யாரா சொந்த கொட்டை எனக்கு தெரியல பனம்பழத்துல தானே கொட்டையே கிடையாது பனம்பழம் பின்னாடி போய் சாப்பிட்டு போ பைமலை போய் திருப்பி போட்டு ஞாபகம் இல்லையா கொய்யா மேல கொட்டை இல்ல
கொட்டை இல்லாத பழம் அண்ணாச்சி பழம். அண்ணாச்சி பழம். ஐயா சொன்ன மாதிரி கொட்டை இல்லாத பழம் அண்ணாச்சி பழம். அண்ணாச்சி பழம். பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல். அவரு எங்க கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறாரா? கொட்டை இல்லாத காய் என்ன காய்? அது கம்பெனிக்கு சந்தேகமாக்குது. கொட்டை இல்லாத காய் என்ன காய்? கொட்டை இல்லாத காய் மாங்கடா அதை சொல்றேன். மாங்காய் வழியா போட்டுக்கலாரா? மாங்காய் வழியா கொட்டை இல்ல. அழுத்தி. சூப்பர். அவரு படிக்கிறாரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல. சொல்றாரு பாரு. அது எந்த இடம் அதெல்லாம்? இது அதுதான் வவுத்துக்கு சோறு தோணும். அப்ப நாங்க நம்ம மலை கொண்ட 10 வரை துணுங்குறோம். அந்த கை வேலை பீ கொண்டு வந்து ஏய் பிரியாணி சாப்பிட்டு வந்தீங்களோ? சரிடா. சரி. ஒரு கேள்வி கேக்குறேன். மூன்றாவது கேள்வி. கேளு. கேட்கிற கேள்வி கரெக்டா பதில் சொல்லணும். சொல்றா. ஐயா, நான் ஒரு 1500 ரூபாய் கடன் வாங்கிட்டா சரி. அதை திருப்பி கொடுத்தா எனக்கு 100 ரூபாய் லாபம் கிடைக்கும். எப்படி? சத்தியமா. யாரா அவன்? 1000 ரூபாய் எப்படி 100 ரூபாய் லாபம் கிடைக்கும்? 1500 ரூபாய் நான் வாங்கினேன்னா ஆ. திருப்பி 1500 ரூபாய் கொடுத்தா எனக்கு 100 ரூபாய் லாபம் கிடைக்கும். எப்படி? கரெக்டா யோசிக்க, கவனமா கேளு. சொல்லு. உன் அப்பா கிட்ட ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டேன். அப்பா கிட்ட 1000 ரூபாய் வாங்கிட்டேன். 1000 ரூபாய். உனக்கு அப்பாவா அவருக்கு அப்பாவா? அதான் மன்னராண்ட 1000 ரூபாய் வாங்கிட்டேன். 1000 ரூபாய் வாங்கிட்டேன். பத்தல. பத்தல. உங்ககிட்ட 500 ரூபாய் வாங்கிட்டேன். என்கிட்ட 500 ரூபாய் வாங்கிட்டேன். ஆமா, உங்ககிட்ட 500 ரூபாய் வாங்கின பார். அதுல 300 ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்கிட்டேன். அந்த 500 ரூபாய் மீதி எவ்வளவு இருக்குது? 200 ரூபாய். 200 ரூபாய் இருக்குது. எனக்கு கடை இருந்தா எனக்கு பிடிக்காது. சத்தியமா. கடை இருந்தா எனக்கு பிடிக்காது. சத்தியமா. நான் சத்தியமா நான் என்ன பண்ணேன், உங்களாண்ட 100 ரூபாய் கொடுத்துட்டேன். 500 அப்பா ஆண்ட 100 ரூபாய் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டேன். இப்போ உனக்கு எவ்வளவு தரணும், உங்க அப்பாக்கு எவ்வளவு தரணும்? எனக்கு 400 ரூபாய் தரணும். உங்க அப்பாக்கு 900 ரூபாய் தரணும். 900 400 எவ்வளவு ஆச்சு? 1300. மளிகை சாமான் எவ்வளவுக்கு வாங்கினேன்? 300. 1300 300 எவ்வளவு ஆகுது? 1600. 600. என்னடா இது? 1000 ரூபாய் போட்டா. ஆண்டா டேய். 100 ரூபாய் தான். எப்படி வந்து 100 ரூபாய்? என் மயில புடிங்க கேட்காதீங்க. எங்க வந்துச்சு? சாப்பிட்டீங்க சார். போய் சேர்த்துல வச்சு வச்சுக்கிறாரு இப்போ. சரி அது வேறா. எந்த ஏய் 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 ஏய். ஏன்னா சொல்றது? என்னடா? என்ன புள்ள வளர்த்துக்கிறீங்க நீ? சரிடா. பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வச்சுக்கிறாரா? பிரைவேட் ஸ்கூல்ல. யாரா அவன்? சரிங்க வா. சரி நான் ஒரு கேள்வி கேக்குறேன். அத விடு. என்ன கேட்ட? சாதாரண கேள்வி. சாதாரண ஒரு கேள்வி. எறும்பு சாதாரண ஜீவன். ஆமா. ஒரு எறும்பானது தண்ணியில விழுந்துருச்சுன்னா அது எத்தனை மணி நேரம் உயிரோடு இருக்கும் அதை சொல்லு. தண்ணியில ஊந்துருச்சுனாவா? ஆமா. எங்க எறும்பு ஒண்ணு இருக்குது. அது எந்த நேரமும் தண்ணியில தான் இருக்கும். அது இல்லடா. புக்கத்துறை எறும்பு. சொல்லு. 2 நிமிஷமா? 2013. ஒரு எறும்பு தண்ணியில விழுந்தா எத்தனை மணி நேரம் உயிரா இருக்கும்? அது சாவர வரலங்க. டேய் தெரியுமா தெரியாதா? சரி. 24 மணி நேரம் தான். 24 மணி நேரம். ஆமா. எறும்புடைய உயிர். தண்ணியில விழுந்துட்டா. கேக்குறீங்க, நான் ஒரு கேள்வி பதில் சொல்லலாம். என்ன? 2 கை இல்லாதவன் 4 கால் இல்லாத மானை துப்பாக்கியால சுட்டுட்டான். அப்படியே 2 கை இல்லாதவன் 4 கால் இல்லாத மானை துப்பாக்கியால சுட்டுட்டான். துப்பாக்கி இருக்குது. இருக்குதுடா. துப்பாக்கியால சுட்டுட்டான். அத தலையே இல்லாதவன் பார்த்துட்டான். தலையே இல்லாத பார்த்தா. இதுக்கு விட சொல்லிடலாம் பாக்கலாம். இதுக்கு விட நீ நாடகம் முடியறதுக்குள்ள சொல்லு. ஒரு டைம் குடும்பத்தில் எல்லாருக்கும் சொல்றேன். ஆனந்தி என்னப்பா? ஆனந்தி. அண்ணா நீங்க வருவீங்க எதிர்பார்த்தவொன்னு காத்திருந்தாங்க. நீங்க எப்போ வருவீங்கன்னு எதிர்பார்த்தவொன்னு உனக்கு அழைப்பு. அண்ணா அண்ணா பாலூட்டும் பால் ஊட்டு மண்ணை மணிகாட்டு தெய்வம், அறிவூட்டு தந்தை மணிகாட்டு தலைவன். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் பிள்ளைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே.
வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை வளரும் பிள்ளைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே ஐயா இந்த அற்புதமான நேரத்தில் கண்ணுக்கு விருந்தளிக்க வேண்டும். நாட்டியவாதங்களே நல்லா இருக்கீங்களா? ஆய் வேணா பின்னாடி போய் வா, வாய்க்கு வா, போ. ஆயா நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அற்புதமான சாப்பாடு சாப்பிட்டீங்களா? போய் கார் பைப் போட்டு பட்டு தூங்கிடுவாங்க. கூட போட்டு ஊருக்கு தேர்க்காக அழுத்த மாதிரி தெரியுமா? யாரு கேட்டா? வர தெரியல? வர தெரியலையா? அவர்தான் பண்ணி மேய்க்கிறார். இந்நாட்டு மன்னர் பண்ணி மேய்க்கிறாரு. இல்ல பாப்பா, மா வர தெரிஞ்சா? அவர் யாரு? வர தெரியல? வர தெரியலையா? அவர்தான் சிக்கு முடி விற்கிறார். ஒரு யார் தெரிஞ்சா? அவர்தான் பழனிசாமி வாரு. ஆடல் பாடல் அபிநயம். ஆடல் பாடல் அபிநயம் முதலில் காட்ட போவதியா? நாங்க மூவர் சேர்ந்து தான் காட்ட போறோம். நீங்கள் காட்டினால் இவங்கெல்லாம் பாப்பாங்க. நானும் உட்காந்து பாப்போம். தெரியுமா? ஆட விளையாட கூட கூட ஒரு மாலை போடட்டுமா
சொல்றா எனக்கு வழிதாகி விட்டது. இந்த நாட்டின் பொறுப்பை என்னால் செய்ய முடியவில்லையப்பா. அதனால் இந்த நாட்டின் பொறுப்பை உனக்கு மணிமுடி சூட்டி நாட்டின் பொறுப்பை உன்னிடம் கொடுக்க போறேன். அப்படியா? இதுதான் என்னுடைய ஆசை. உங்களுக்கு வயதாகி விட்டது, அதனால் இனிமேல் நாட்டை ஆட்சி செய்ய முடியாது. முடியலப்பா. அதனால எனக்கு மணிமுடி சூட்டி அழகு பார்க்க போறீங்க. பாராட்டலாம். உங்கள் விருப்பம் என்னவோ அதன்படி செய்யுங்க. ஆனால் யார் தலைமையில் இந்த மணிமுடி சூட்டி விழா? இதோ இருக்கின்றார் உங்களுடைய தாய் மாமன். இவருடைய கரத்தினால் உனக்கு மணிமுடி சூட்டி விழாப்பா. அவன் யார் அவன்? அவன் நல்லவனாப்பா. நான் வாழக்கூட எந்த கால் எவ்வளவு சதிக்கு செய்தவன் அவன் தான் மணிமுடி சுத்துவதா? 50 காசு கொடுத்து குங்குமம் எடுத்து வைக்கிறோம். 50 ரூபாய்க்கு ஒரு செருப்பாயிரம் வாய்ப்பிடிக்கு வெளியே அப்பா நீங்க சொல்லுங்க. அம்மா சொல்றோம் இல்ல நான் சொல்றேன். இவன் யாருப்பா அவன்? இவன் ஒரு எச்செல்லாம் வராத ஒரு நாய். ஆமா நானா? ஆமா நாய் நக்கரையா? உண்மைதான். மூக்குமணி செத்தரா பாடு. ஆனந்தி போது நிறுத்துமா. என்னம்மா இது? அவர் யாரு? இந்த தாய் மாமன் தானே? நாய் மாமன் சின்ன பையல எப்படின்னா தூக்கி தாராட்டி வளர்த்துருப்பாரு. அவன் ஒரு நாய் மாமன். நாய் மாமனா? ஆமா. போய் பீட்டு வா போ. எங்க ஐயா? நாய் மாமா வச்சு. ஊதிக்கிற வயலுக்கு ஒரு நாய் இவன் கருத்துல மணி முடிச்சு அடிக்கடி தலையிறீங்க நீங்க. தலைட்டா இனிமே குடும்பத்தை தலையிட்டு வச்சுக்கா. 2 பேருமே செருப்பு பிரிஞ்சு போட போங்க. என்னப்பா? அவன் யாரப்பா? ஒரு வேலைக்கார நாய். அவங்க நாம் காலாளோட வேலையை கையால் செய்யக்கூடிய ஒரு வேலைக்கார நாய் இவன் கரத்தால் நான் பண்ண முடியும் ஏற்றுக்கொள்வதா? என் செருப்புக்கு சமமான என்ன வாய்ப்பு பேசுறீங்க? என்ன என்னங்க இது? எங்களை பத்தி எப்படி தெரிஞ்சு உங்களுக்கு? நாங்க சொன்னோமா? வேலைக்கார பசங்கடா. வேலைக்கார என் தங்கச்சி சொன்ன மாதிரி ஒரு எச்சையில நீ ஒரு நாய் நக்கனைடா. நாய் நக்கனாலியா? ஆனா நீங்க நம்ம ஏன் இருக்கிற வா நம்ம போ. ஏய் நல்ல ரோசம் உள்ளவனா இருந்தா போங்கடா. சூடு சொர்ணம் இருந்தா போயிடுங்க. அவசரப்படாத. அங்க போனா யாரு அம்மா ஜோர் தோன்றது? சரி ஆனந்தா, உங்களுடைய தாய்மாமன் கரத்தினால் உனக்கு மணிமுடி சூட்டு விழா வேண்டாம். இந்த கரத்தா சொல்லுதா இல்ல அம்மா கரத்தா சொல்லுதா இல்ல என் உடன் பிறந்த தங்கை இருக்கின்றார் ஆனந்தி, அவள் கரத்தா சொல்லுதோ நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த வேலைக்காரன் கையால சுட்டினா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சரி என்னுடைய கரத்தினால் உனக்கு மணிமுடி சூட்டு விழா நானே செய்திருக்கிறேன். ஆகட்டும்பா, சந்தோஷம். நாட்டுக்கு எப்போதான் வருவதாக நெஞ்சு கிடைத்தது. இன்றைய தினம் இவ்வளவு கால தாமதமா வரி என்ன காரணம் இருக்கின்றதப்பா? என்ன காரணம்? நம்முடைய ஆட்சியிலே நம்முடைய நாட்டிலே இப்பொழுது கொலை கொள்ளை கற்பழிப்பு அதுமிடம் இல்லாமல் கருத்த முகமுடி கொள்ளைக்காரர்கள் அதிகரித்து விட்டார்கள்ப்பா. என்னது? என்னுடைய ஆட்சியில் கருத்த முகமுடி கொள்ளைக்காரர்கள் நாம குறித்தக்கதாக இல்லை. இது நமது நாட்டில் ஆகிலும் கருத்த முகமுடி கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் செய்வதாவது அதுவும் நாங்க இருக்கும் போது நாங்களே திருச்சி பசங்க நாங்களே நாட்டை எந்த அளவுக்கு கண்ணு கருத்துமா பாதுகாத்து வரோம். காப்பது போல் உடல் உயிரை காப்பது போல் இந்த நாட்டை கண்ணு கருத்துமா பார்த்து வரோம். அப்படி இருக்கும் போது இதுவரை எவனும் இல்ல. இப்ப எவனோ புதுசா உருவாயிருக்கிறான். அவன் மட்டும் என் கையில கிடைக்கிட்டான். அவன் பொண்டாடி தாலி உண்டு நான். ஆமா தாலியாத்த பசங்க நாங்க. எதற்காக கூறிட்டு தெரியுமா? நீயும் எல்லாத்திலிருந்து வர வேண்டியவன் ஏன் இவ்வளவு நேரமாக பொறுத்து கால தாமதமாக வந்தா என்று கேட்டீர்கள். அதற்கு காரணம் நான் அயல்நாட்டிலிருந்து வரும் பொழுது ஒரு கருத்த முகமுடி என்னை கொலை செய்ய முயன்றானப்பா. சாட்சி இருக்கு, சாட்சி சாட்சி மாட்டிக்கிறேன் பாடுவேல சூத்தா இருக்க போறாங்க இப்போ. ஐயா ஐயா யாருடைய கட்டாரி? இது கோயா இருக்கிறவன் கட்சி மாதிரி இது ஆள நீ பார்க்கும்போது தெரியவில்லையா? நாங்கள் எனக்கு பரிசா கொடுத்த கட்டாரி இது. என்னுடைய கட்டாரி ஒரு நேரத்தில் எதிர்நாட்டோட சமருக்கு செல்லும் நேரத்திலே என் கால்பட்டிலிருந்து கீழே தவறி விழுந்தது ஏற்கனவே உங்களுக்கு உரைத்திருக்கிறேன். உண்மைதான். அந்த கட்டாரி அவனோ எடுத்திருக்கிறான். இளவரசர் வருவது பிடிக்காமல் அவர் கொலை செய்ய சென்றிருக்கிறார். இந்த கட்டாரி எல்லாம் ஒரு சாட்சி, உயிரற்ற ஒரு பொருள். இது சாட்சியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனந்தா பையன் அது உயிரில்லாத பொருள், உயிரில்லாத பொருள். அது இந்த சபைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. உயிரில பொருள் உரைத்தால் நான் நம்புறேன். அப்படியா? உயிருள்ள பொருள் கூறுகின்றனப்பா. சாட்சி இருக்கின்றது. எங்க? அந்த கருத்த முகமுடியினை கொலை செய்யும் பொழுது, கொல்ல முயன்ற பொழுது அந்த இடத்தில் ஒரு போறாங்க.
இருக்கிறாரு. உன்னுடைய அண்ணனா? ஆமா. அயல்நாட்டுல இருந்தா? ஆமா. எங்கடி இருக்காரு? பாரு. இவரா? வணக்கங்க. வணக்கம். எல்லாரும் இங்க ஊத்திங்க. அப்பா என்னை கொலை செய்யப்படுது கொல்ல முயற்சி ஒரு பெண் வந்து என் உயிரை காப்பாற்ற உரைத்தே தெரியுமா? அந்த பெண் யார் தெரியுமா? இதோ இருக்கும் இந்த பெண். எங்கடா ஓடுவேன்? ஓடுறேன் அவனை பாத்தியா? அவனை பாத்தியா? நல்லா பெருசாதானா? நல்லா மலாட்ட மூட்டை மாதிரியே இப்படியா பையன் நல்லா அந்த புளியா மாத்தி சிம்ம மாதிரி இருந்தானா? அவன் மொட்டை கட்டாலும் அவன் சோத்துல ஓலையை சொல்லி கொச்சு விடுவோம் நானு. நீ பாத்தியா? எங்க அவன்? நீ ஏன்டா ஓடுற? ஏன்டா அப்படியென்றால் உன்னுடைய உயிரை காப்பாற்றியது இந்த பெண் தான். இந்த பெண்ணே அங்க வரவில்லை என்றால் ஏன்டா? இன்னொரு இந்நேரம் என்னை உயிரோட பார்த்திருக்க முடியாது. பிணமாகத்தான் பார்த்திருக்க முடியும். உண்மைதான் ஐயா, உண்மைதாங்க. நான் தான் காப்பாத்துறேன். உண்மைதான் ஐயா. சரி ஆனந்தா, ஏதோ ஒன்று உன் உயிரை காப்பாற்றி விட்டார். இருந்தாலும் வருகின்ற வெள்ளிக்கிழமை கரத்தினால் உனக்கு மணிமுடி சுட்டு விழா. அப்பா சிறப்பா நடத்துங்க. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒன்று தாய் மாமா என்ற முறையில் முதல் வெற்றிமாறா போடக்கூடாது. என் கரத்தால் தான் போடுவேன். அதனால அண்ணனுக்கு மணிமுடி சுட்டு நடக்கும் பொழுது முதல் வெற்றி மாலை நான் தான் போடுவேன். ஆமா, அதனால இப்போது மலரெல்லாம் பறித்து மாலையா தொடுத்துட்டு வர நீ அதுக்குண்டான ஏற்பாடு செய்யுங்க. மணிமுடி சுட்டு அப்படி என்றால் உன்னுடைய அண்ணனுக்கு முதல் மாலை நீங்கள் மலர்கள் சென்று மலர்கள் பறித்து மாலையை தொடுத்து உன்னுடைய அண்ணனுக்கு முதல் மாலை ஆனந்தி, மலர்னு சொல்ல போறியா? ஆமா வேண்டாமா? நீ மலர்னு சொல்ல வேண்டாம். என்ன காலம் கட்டி கிடக்குதுமா? இத பாருமா, நான் தனியா போகல, என் தோழிகளோட போறேன். போயிட்டு மலர்லாம் பறிச்சுட்டு வரேன். ஆனா என் கருத்தால் தான் மாலை போடுவேன். தாய் மாமா கருத்தால போடவே கூடாது. அதனால நான் போயிட்டு வரேன். அப்படி என்றால் யாரு தோழியோட நீ செல்ல போற? ஆமா நான் போறேன். இவன் கூடவா? ஆமா இவன் கூட போற? ஆமா. வேண்டாமா? ரொம்ப மோசமான இவன். சொல்றத கேளுமா. என்ன சொல்றான்? ஆமா அம்மா, நானா மோசமானவன்? ஆமாமா. என்ன பார்த்து போய் 2 வருஷமா பாத்துக்கிறேன் இவன். இத பாருமா, அண்ணனுடைய உயிரை காப்பாற்றிருக்கிறான். அப்படிப்பட்டவன் எனக்கு எந்த வித ஆபத்து கொடுக்காம இருக்கா. அப்படி என்றால் அவதான் உனக்கு முக்கியம். நான் முக்கியம் இல்லை உனக்கு. ஏன் அப்படி பேசுறீங்க? நீ என்ன சொன்னா சரி, நான் போகலாம் போறேன். அப்படியா? ஆமா சரி போயிட்டு வாமா. ஆகட்டும், போயிட்டு வரேன். பற்றி வருவாங்க. சரியம்மா. ஆமா, பல நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி ஆட்சி செய்கிறார்கள் என்று பார்த்து விட்டு வர வேண்டும். இப்பொழுது நான் செல்கிறேன். அப்படி பார்த்துட்டு வந்தார். அவசரே எதுவோ பெற்றாதான் பிள்ளையில நான் பிள்ளைகளோட பெற்றுட்டேன். ஆனால் தூக்கி வளர்த்தது நீ. ஏதோ தாய் மாமன் சின்ன சின்ன குழந்தைகள் ஏதோ தெரிஞ்சதோ தெரியாத தவறா பேசி விட்டார்கள். அதை நீ பெருசா ஏற்றுக்க கூடாது. என்னுடைய மச்சான், என்னுடைய மாமா பொண்ணு, அதுவும் உன் பொண்ணு. அது பேசுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். சின்ன சிறியவர்கள் தவறு செய்தால் பெரியவர்கள் மன்னிப்பார் சொல்லுவாங்க. தவறு செய்வது மனிதர் குணம் என்றால் மன்னிப்பது தெய்வத்தின் குணம் என்று சொல்லுவார்கள். நான் இதெல்லாம் ஒரு பெருசா எடுத்து போறேன். ஒரு குழந்தை தூக்கி கொஞ்சம் கூட இருக்கிறோம். அந்த குழந்தை கொஞ்சம் கூட இருக்கும் போது எட்டி மார்பு ஊற்றி விட்டால் அந்த குழந்தை காலை வெட்டியா எடுத்துடுறோம். நமக்கு குழந்தை நினைக்கிறது இல்லையா? அது மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். அவங்க பேசுறதுக்கு நான் அப்படியே ஆச்சரியப்பட்டு நிற்கிறேன். சரி, இருந்தாலும் வருகின்ற வெள்ளிக்கிழமை என்னுடைய மகனுக்கு மணிமுடி சூட்டி விழா. ஆமா, அந்த விழாக்கோலம் எப்படி இருக்க வேண்டும்? விழா கோலம் எப்படி இருக்கணும்? விழாக்கோலமா இருக்கணும். குடும்பத்தை இதுக்கப்புறம் எங்க சேர்க்கணுமோ நான் சேர்க்கிறேன். நீ இருக்கும்போது எனக்கு இதுக்கப்புறம் ஓஹோ நான் ஏன் பிறக்க வேண்டும்? மான போன பிறகு மனிதன் வாழ்வானால் அவன் இறந்த குலத்திற்கு சமம் சொல்லுவார்கள். அப்படி இருக்கும்போது கேவலம் இங்கிருந்தோ வந்த ஒரு சக்காச்சார் பச்சரிச்ச பிள்ளைங்க 2 பேரும் வாய்க்கு வந்து என்ன பேசுறாங்க. அதை கேட்டுக்கொண்டு உன் கணவர் சமாதானம் சொல்லிட்டு போறாரு. எதுக்காக ஒரு திருமணம் செய்து வச்சேன்? 60 வயசு கழுவ 20 வயசு மங்கையா இருக்கிறேன். எதுக்கு நான் திருமணம் செய்து வச்சேன்? குழந்தை பிறக்க வேண்டாம். உன் வயசுல பிறக்கிற குழந்தைதான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நான் மனக்கோட்டை கட்டிருக்கிறேன். அதை விடுத்து எங்கிருந்தோ அயல் நாட்டிலிருந்து ஓடி வந்த பிச்சைக்கார நாயவன் அவன் இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டுமா? இனிமேல் கொண்டு இந்த மனசு வாழக்கூடாது. கொண்டாக்காத சாவது பண்ணால் சகத்த ஒரு பெண்ணால் ஒரு பெண் விசஞ்சம் கலக்கலாம். இதே விரலால் நினையம் மீட்டலாம். அண்ணா, இங்க
கோடு போடுங்க. போட்டா இந்த ஆரவள்ளி நான் ரோடே போடுறேன். நான் புள்ளி வச்சாக்கா நீங்க புள்ளி வைங்க. ஆ. இந்த ஆரவள்ளி கோலம் வச்சிடுறேன். அப்படியா நான் விரல காட்டா இங்க விரல மட்டும் காட்டுங்க. காட்டா இந்த ஆரவள்ளி வரலையே விடுக்கிறேன். சபாஸ் அண்ணனுக்கு கேட்ட சங்கை இனிமேல் கொண்டு இந்த மன்னர்புரம் வாழக்கூடாது ஆரவல்லை சுற்றி ஆரம்பமாகட்டும் மன்னர்புரம் மணி அழிந்தே போகட்டும்